ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு அருமையான பிளஸ்ஸிங் ஏஜி சர்ச் விசுவாச அன்பு குடும்பங்கள் யாவருக்கும் என் அன்பு தாய், தகப்பன், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை இந்த நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். எந்த குறைவும் கர்த்தர் வைக்கவில்லை. தகப்பனுக்கு மகிமையாக நாம் இந்த நேரலை மூலமாக பார்த்து ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரம் இந்த நிலைமையை மாற்றி வெடித்து கிளம்புகிற எழுப்புதலுக்குள்ளே நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் யாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கண்களை மூடுவோமா? வீட்டில் இருக்கிறவங்க பயபக்தியோடு முழங்கால் படையிட்டு கண்ணுங்கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னபடி இது உங்களுடைய ஆராதனை நேரமாக நீங்கள் குறித்தாலும் இதுவல்ல. நீங்கள் தனியாக முழங்கால் படியிட்டு குடும்பமாய் கர்த்தரை பாடி உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். எனவே இதை பார்த்து நீங்கள் திருப்தி அடைந்து ஆராதித்து விட்டோம் என்று முடிவெடுக்க கூடாது. நாம் யாவரும் கண்களை இப்படி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என்று சொல்லுவோம். இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வல்ல ஆவியானவரே, வெல்கம் தெளிவின் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. Yes, Lord. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. Yes, glory பாக்கவல்லையா. பிரசன்னங்கள் நடத்தி செல்லும் ஐயா. வாங்க ஆவியானவரே, வாங்க எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி ஆவியானவரே எங்களை மூடுங்கப்பான்னு கேளுங்க. ஆவியானவரே, உங்க முழு ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தூய ஆவியானவரே, பிதா விரும்புகிறபடி எங்கள் ஆராதனை இருக்க வேண்டும். பிதா விரும்புகிறபடி எங்களுடைய துதி இருக்க வேண்டும். பிதா விரும்புகிறபடி எங்களுடைய ஸ்தோத்திரம் ஆராதனை இருக்க தூய ஆவியின் கைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற இந்த சமயத்திலே வீடுகளுக்குள்ளே அற்புதம் நடக்கிறதுக்காக நன்றி தகப்பனை. நடக்க வேண்டுமே என் ஜனங்களுடைய ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் சரீரமாகிய கூடாரத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கி அற்புதம் நிகழ்கிறதுக்காய் நன்றி. கட்டாயமாய் அப்படியே செய்கிறார். ஆமென். இந்த ஆராதனைகளை பங்கெடுக்கிற ஒவ்வொரு விசுவாச
விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்கிற வார்த்தை இதுவரைக்கும் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறதுப்பா. இனியும் அது பெருக போறதுக்காய் நன்றி. என் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உங்களை ஆராதிக்கிற பாக்கியத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதும் உங்களை ஆராதிக்க நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களை ஒரு விஷயம் கூட உங்க ஆவியினாலும் உங்க இரத்தத்தினாலும் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி விடுதலையோடு தேவ சமாதானத்தோடு நிறைந்து தகப்பனை இயேசுவின் நாமத்திலே உலகமே முடக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன செய்வதென்று அறியாதிருக்கிற இந்த உலகத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லாதபடி வைத்திருக்கிற உங்க தயவுக்காய் நன்றி தகப்பனை. ஆமென். இயேசுவின் நாமத்திலே என் ஜனங்கள் ஆமென் என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு என்று பார்வோனிடத்திலே சொன்ன கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே என் ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்க விடாதபடி ஆமென் தடை பண்ணிருக்கிற பார்வோனின் வல்லமையே, இயேசபேலின் வல்லமையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஜனங்களை விடுதலையோடு ஆராதிக்க விட்டு இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உங்களுக்கே மகிமை. தூய ஆவியின் கைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் யாவருக்கு தெரிந்த பாடல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்ற பாடலை பாடுவோம். உன்னத பாடல் புஸ்தகத்திலே 100வது பாடலாக இருக்கிறது. அந்த பாடலை சேர்ந்து பாடி கைதட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். சத்தமா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. அப்பாவை உயர்த்த உயர்த்த அப்பா எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்து வருவார். தகப்பை நல்லவர். சேர்ந்து பாடுவோம். நன்றிப்பா.
சொல்லுகிறவர் நீங்க மட்டும்தான்ப்பா. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும், எப்படிப்பட்ட குறை இருந்தாலும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, இயேசு வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, என் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. நீங்க மட்டும்தான்ப்பா என்னை தேடி தேடி வந்தீங்க. என்னை பெத்த தாய் தகப்பன் கூட என்னை கைவிட்டு வேடிக்கை பார்க்கிற இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான்ப்பா தேடி தேடி வந்து மீட்கிறவர், காப்பாத்துறவர், தோள்ல தூக்கி சுமக்கிறவர். உங்க அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன்ப்பா. உங்க அன்பை நான் எப்படிப்பா வர்ணிப்பேன். உங்களுக்கு நன்றிப்பா. அன்பு மிகுந்தவரே நன்றி, நன்றி, நன்றி ஏசையா. என்னோடு சேர்ந்து ஆராதிங்கள் மக்களே. கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். Thank you Jesus. Fill us Holy Spirit. Fill us oh Lord. We worship you. நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா, உங்களுக்கு நன்றி. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். மறக்கிற உலகத்துல, மறதியின் பூமியில் 24 மணி நேரமும் என்னையவே நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் கிறிஸ்து இயேசு ராஜனாகிய யூதா கோத்திரத்து சிங்கமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவருக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. நன்றி. We welcome Holy Spirit. We kabala biyandura balabo shabala baraba. We kabala biyandara biyandari biyandura. அந்நிய பாஷையில துதிப்போம், அந்நிய பாஷையில துதிப்போம். என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்நிய பாஷையில துதிக்க துதிக்க ஆவியில் ஒரு பெரிய விடுதலை, இருள் மாறும். நடக்காதன் முடிவெடுத்த காரியம் நடக்கிறதை நம் கண்கள் காணும். இயேசுவின் நாமத்திலே இனி முடியாது, இம்பாசிபிள் என்று தீர்மானிக்கப்பட்ட காரியத்தை கர்த்தர் சொல்லுவார், பாசிபிள் என்று சொல்லுவார். மிக்கவலபி அந்தரிபி அந்தரிபி அந்தரபி அத்துரபல பரப சிவலதி அந்தரிபி அந்தரபா. நன்றி மேஜர். எஸ் க்ளோரி. சத்தத்தை உயர்த்தி, கையை உயர்த்தி, கண்ணை மூடி சொல்லுங்க. பொய் சொல்லவோ மன
கர்த்தருடைய பிள்ளையே, திட்டமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே நான் ஒரு நாளும் மாறுகிறது இல்லை, மாறுவது இல்லை. உன் கைப்பிடித்த எத்தனையோ பேர் மாறி போய் விட்டார்கள், நான் மட்டும் மாறாத உன் தகப்பனாய், மாறாத தேவனாய், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எஸ் நீரோ என்று மாறாதவர். கண்களை மூடி கைகளை உயர்த்தி நடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த பாதைகளிலே அவர் அழைத்த அழைப்பு, தேவன் எந்த சமயத்தில் நம்மை தேடி வந்து கைப்பிடித்தாரோ இதுவரைக்கும் தகப்பே நம்மளை விட்டு விலகலையே. சத்தமாய் சொல்லுங்கள், நீரோ என்று மாறாதவர். நீரோ என்று மாறாதவர், வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர். எஸ்பா, நீங்க வாக்கு மாறாதவர், நீரோ என்று மாறாதவர். என்றைக்குமே மாறாதவரே, என்னோடு இருக்கிறவர்கள் ஒரு சில காலம் இருந்து விட்டு அதன் பின்பு என்னை பிடிக்கவில்லை விட்டு போயிடுறாங்கப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா, இதுவரைக்கும் மாறவே இல்லை. என் மேல வச்ச அன்பு துளி கூட குறைக்காம, என்னிடத்துல எவ்வளவோ பலவீனம், என்னிடத்துல எவ்வளவோ குறைகள், எத்தனையோ வித விஷயங்கள்ல உங்களை நான் திருப்திப்படுத்தாம இருக்கிறேன். ஆனாலும் என் மேல வச்ச அன்பு என்ன குறைக்கவே இல்லையே. எஸ் க்ளோரி, நன்றி. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே,
இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கவே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியம் இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்து பாடுவோமா? உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும். உபயோகியும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், உபயோகியும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். வழுவாமல் அதில் நடப்பேன். வழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றிக் கொள்வேன். உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன். என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே. தயவு செய்து கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி கண்ணை மூடி, எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் நீங்க நின்று கர்த்தரை பாடிக்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, 2 கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே. உரத்த சத்தமாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே. Thank you, Lord. என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே. என் வாழ்வில் இயேசு நீங்கதான் எல்லாமே. என் பலன் நீங்கதாப்பா. என் பெருமை நீங்கதாப்பா. என் சத்துவம் நீங்கதாப்பா. என்னுடைய மதிப்பு நீங்கதாப்பா. என்னுடைய மரியாதையே நீங்கதாப்பா. என்னுடைய சொத்து நீங்கதான் இயேசப்பா. என் சுகம் நீங்கதாப்பா. என் குடும்பத்தின் தலைவர் நீங்கதாப்பா. எனக்காய் வழக்காடுகிறவர் நீங்கதாப்பா. எனக்கு முன்னே போகிறவர் நீங்கதாப்பா. என் எதிர்காலம் நீங்கதாப்பா. என் பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கதாப்பா. என் தாய்க்கும் தகப்பனுக்கும் உதவி புரிவர் நீங்கதாப்பா. என் கணவன் என் மனைவிக்கு நீங்கதாப்பா மணவாளன். எனக்கும் நீங்கதாப்பா மணவாளன். அப்பனே நன்றி. எதிர்காலமே நீங்கதாப்பா. என் எதிர்கால நம்பிக்கையே நீங்கதாப்பா. நன்றி. Thank you, Lord. அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி மீகா பலபலபல பௌஷபலப ரிபியந்தரபலபலப மீகா வாக்கரா ஷீகரா பியந்தரிகபோ பியந்தரபலதியந்தரப மீபலா ஷீகரா பியந்தரப. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆண்டுடைய பிள்ளைகளை அந்நிய பாஷையில பேச 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 தேவனோடு ரகசியங்களை அதிகமாய் பேச முடியும். சர்வ வல்லமையுள்ள என் அன்பு தகப்பனே, உங்க பரிசுத்த நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த தடைப்பட்ட காலங்கள்ல நாங்க இது ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் முடிஞ்ச கடைசி வாரத்தில் உங்களை ஆராதிக்கிற தகப்பனே, இந்த மாதம் முடிந்த மாதங்கள் எல்லாம் நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. ஒத்தாசைக்காக நன்றிப்பா. உதவிக்காய் நன்றிப்பா. கர்த்தர் வாசலை திறந்ததுக்காக நன்றிப்பா. வழியை உண்டாக்குனதுக்காய் நன்றிப்பா. எங்க வலது கையை பிடிச்சு எங்க கூடவே இருந்து துணை நிற்கிறதுக்காய் நன்றிப்பா. எங்க தேவைகள் எல்லாம் நிறைவாக்குனதுக்காய் நன்றிப்பா. உலகத்தினுடைய பாதிப்பு ஒன்றும் எங்களையோ எங்கள் குடும்பத்தையோ பிள்ளைகளையோ சபையோ தாக்காதபடி காத்ததுக்காக நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டதுக்கு நன்றிப்பா. பொருளாதார தேவையை கொடுத்ததுக்காய் நன்றிப்பா. ஆரோக்கியத்தை கொடுத்தமைக்காய் நன்றிப்பா. உலகத்தின் பயம், திகில், நடுக்கம், துக்கம், பாதிப்பு தாக்க
பக்கம் எதுவும் எங்களை தாக்காதபடி கோட்டை மரணமாயிருந்து காத்ததுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உங்களுக்கு நன்றிப்பா, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அப்பா நாங்க எல்லாம் கையை வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த தடைப்பட்ட நாட்கள் எப்பப்பா முடியும்? நீங்க தாப்பா முடிக்கணும், நீங்க தாப்பா முடிக்கணும். உங்கள்ட்ட தாப்பா எல்லாமே இருக்குது, நீங்க தாப்பா முடிக்கணும். ப்ளீஸ்ப்பா எங்க சீக்கிரமாய் முடித்து எங்க தேசத்தை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, உலக நாடுகளை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல அப்பா, உங்க பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் எங்க அப்பாவை நான் கூடி உற்சாகமாய் முன்னோட அதிகமாய் ஆராதிக்க, முன்னோட அதிகமாய் உங்களை சேவிக்க, முன்னோட அதிகமாய் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க, முன்னோட தேவனே பிடித்து கிளம்புகிற எழுப்புதலுக்குள்ளே எங்களை அதிகமாய் அர்ப்பணித்து ஓடுகிற கிருபையை கொடுப்பீராக தகப்பனே. அப்பா வெகு சீக்கிரமாய் முடப்பட்ட திருச்சபைகளை திறந்து விடுங்க தகப்பனே. ஆராதிப்பதற்கு தடை வந்ததுக்கு எல்லா தடை நீக்கப்பட்டு ராஜா உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் அதிபதிகள் சொல்லட்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லட்டும். அவங்க ஜெபம் பண்ணதுனாலதான் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க வாயினால அறிக்கை வரட்டுமே. சுவின் நாமத்தில் கர்த்தர் தயவாய் எங்களை காப்பாத்துங்க. இந்த கொரோனாவுடைய பாதுகாப்பு ஒன்றும் தேவனே மக்களை அழிக்காதபடி தயவாய் காப்பாத்துங்கப்பா. வெட்டு கிளிகளுக்கு எங்களை காப்பாத்துங்கப்பா, தேசத்தை காப்பாத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த நாட்கள்ல தேவனே ஸ்தோத்திரமையா அக்கிரமம் அடாவடி பண்ணி கொண்டு தேவனே ஜனங்களை ஏமாற்றுகிற எந்த ஒரு அதிபதியா இருந்தாலும் கர்த்தர் நீதி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அப்பா எங்க தேசத்தை வறுமைக்கும் பசிக்கும் பட்டினிக்கும் சாவுகளுக்கு விலக்கி காப்பாத்துங்க. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. எங்க தேசத்துக்கு எந்த பஞ்சமோ வேதனையோ அதிக தாக்க வராதபடி தயவாய் காப்பாத்துங்கப்பா. விடுதலை தாங்கப்பா. மிக சீக்கிரமாய் பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து தேசத்துடைய ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டவரே எங்கள் தேவனாகி ஆண்டவர் மிஷனரிகளையும் தேவ பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் பாதுகாத்து ஊழியங்கள் பெருகட்டு தகப்பனை. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக இதுவரை எழுப்பண்ண அத்தனை சக்திகளும் ஒன்றுமில்லாமல் இயேசுவின் நாமத்திலே செங்கடலுக்குள்ளே அழிக்கப்பட்டது போல அமிழ்ந்து போனதுக்காய் நன்றி. விசுவாச பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். என் விசுவாச பிள்ளைகளுக்கு நம்பிக்கை பெருகட்டும், துதி பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும். எந்த தடையும் இல்லாதபடி பிள்ளைகளை பிழைப்பூட்டுகிற தகப்பை பிழைப்பூட்டுறதுக்காய் நன்றி. வேலை கிடைக்கிறதுலையோ வருமானத்திலேயோ என் பிள்ளைகள் எந்த விதத்திலும் கஷ்டாவே விளக்கப்பட்டு கஷ்டப்படாதபடி தயவாய் விடுதலையாக்கி நிறைவை காண செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்தே ஞாயிறு. நாம் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற ஒவ்வொரு பெந்தகோஸ்தே ஞாயிறிலும் ஆவியில் நிறைந்து ஜெபித்து நாம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட அதிகமாக இயங்குவோம். இப்பொழுதும் கூட நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணி இந்த பெந்தகோஸ்தே ஞாயிறில் தேவன் அதிகமாக இதுவரை இல்லாத ஒரு அசைவை நம்முடைய வாழ்க்கையில் தர வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வீடுகளுக்குள்ளே, தேசத்துக்குள்ளே, தெருவுகளுக்குள்ளே தர வேண்டும். எல்லாம் கண்ணபடி ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. சர்வ வல்லமையுள்ள என் அன்பு தேவனாகிய தகப்பனே, உங்க பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. திரித்துவ தேவனே உங்களுக்கு நன்றி. பிதாவே உங்க பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்து ராஜாவே ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே உங்க பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு வந்து இறங்கி கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி எங்களை விடுவித்தவரே, சாத்தானுடைய பிடியில் சிக்கிருந்த எங்களை விடுவித்த ஆவியானவருக்கு நன்றி. நன்றி தகப்பனே. எங்களை போதித்து சத்திய பாதையில் நடத்தின ஆவியானவருக்கு நன்றி. ஆண்டவரே, துன்பங்கள் சோர்வுகளுக்குள்ளே தேற்றின ஆவியானவருக்கு நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆமெனையா, ஸ்தோத்திரமையா. பலவீனங்களை உதவி செய்த ஆவியானவரே நன்றி
நன்றி. உன்னத பலத்தால் இடைக்கட்டப்பட்டதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா ஆவியானவரே, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. தயவாய் என் தேவனாகிய கர்த்தர் தயவாய் மனமிறங்கி எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குங்கப்பா. அசைவை உண்டாக்குங்க. முதலாவது என்னுடைய வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வீடுகளுக்குள்ளே, தெருவுகளுக்குள்ளே, பகுதிகளுக்குள்ளே, ஊருக்குள்ளே, மாவட்டத்துக்குள்ளே, மாநிலத்துக்குள்ளே, தேசமெங்கிலும் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே இறங்கி கிரியை செய்து ஜெபிக்கிற வீரர்கள், துதிக்கிற வீரர்கள், ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிற வீரர்கள், ஆண்டவரே தேவனுக்கு மகிமையாக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், சுவிசேஷங்கள், போதகர்கள் அதிகமாய் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தெய்வமே, இருள் விலகட்டும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும் என்று சொன்னீங்களே, உதிங்கப்பா. ஆவியானவரே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குன்னு சொன்னீங்களே, உன்னதத்தின் ஆவியானவரே, இந்த ஜெபத்துக்கு பின்பு எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும், வீட்டில் எல்லாருடைய வாழ்க்கையும் பெரிய மாற்றம் உண்டாக்கப்பட்டு, ஆமென், கர்த்தருடைய ஆவி உண்மையில் வந்து இறங்குவார். நீ வேறு மனுஷனாவாய்ங்கிற வார்த்தையின்படி அந்த வேறு மனுஷனாக்கப்பட்ட அனுபவம் தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபையை எங்களுக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி நிலைப்படுத்தி ஆதரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. சபை பெருகட்டும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான மக்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த பெந்தகோஸ்தே ஞாயிறாக இருக்கிறபடினாலே, பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதினாலே, பரிசுத்த ஆவியானவரை பற்றின சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்கு போக விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமையாக 1 யோவான் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உங்க பரிசுத்த நாமத்துக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு சித்தமில்லாத ஒரு வார்த்தை கூட என் வாயில வரக்கூடாது தகப்பனே. சிந்தைக்குள்ள, இருதயத்துக்குள்ள வரக்கூடாதுப்பா. தூய ஆவியானவருடைய முழு ஆளுகைக்கு ஒப்படைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது தகப்பனே, ஆனால் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய இருதயத்துக்குள்ளான அத்தனை காரியத்துக்கும் என் கர்த்தர் தீர்வை கொடுத்து என் ஜனங்களை விடுவித்து அவங்க ஜெபத்தை கேட்டு கட்டாயமாய் 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 தேவன் அந்த மக்களை நேசிக்கிறீங்கிறத நிரூபிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே, என் ஜனங்களுடைய தேவையை நிறைவாக்கி ஆதரிப்பினாக. கண்ணீர் மாறட்டும், வேதனை தீரட்டும், தத்தளிப்பு மாறட்டும். ஆவியினுடைய தேவனை பலம் அதிகமாக்கப்பட்டு கர்த்தருக்குள் மகிமை எழுப்பி பிரகாசிக்கட்டும். அடியை பொறுப்படுத்திக் கொள்ளும் தூய ஆவியானவருடைய முழு ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் திரித்துவ தேவன். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவுக்கு ஒரு காலம் இருந்தது. பிதா வெளிப்படுவதற்கு ஒரு காலம், குமாரன் வெளிப்படுவதற்கு ஒரு காலம், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற காலம் இருக்கிறது. பிதாவின் வெளிப்பட்ட காலம் ஸ்தோத்திர ஆண்டவருக்கு மகிமையாக எல்லோருக்கும் தெரியும். அதற்கு முன்னதாக முழு வேத புத்தகமும் இந்த ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழு வேதமும் ஒரு 10 காலங்களாக பிரிக்கலாம். 10 காலங்கள். 1 அனாதி காலம், 2 தேவ தூதருடைய காலம், 3 மனசாட்சியின் காலம், 4 முற்பிதாக்களின் காலம், 5 நியாயப்பிரமாணத்தின் காலம், 6 கிருபையின் காலம், 7 உபத்திரவ காலம், 8 மகா உபத்திரவ காலம், 9 1000 வருட அரசாட்சி, 10 புதிய வனம் புதிய பூமி. ஆதி ஆமங்கள் சிருஷ்டிப்பிலிருந்து
வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தர் வருகை வந்து முடிகிற வரைக்கும் இந்த 10 காலங்கள் உள்ளதுதான் இந்த வேத புத்தகம். 66 புத்தகமும் இந்த 10 காலங்களுக்குள் அடங்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், அனாதி காலம், தேவ தூதருடைய காலம், மனசாட்சியின் காலம், முற்பிதாக்களின் காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், ஆமீன், ஸ்தோத்திரம், உபத்திரவ காலம், மகா உபத்திரவத்தின் காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம், புதிய வானம் புதிய பூமி. இப்பொழுது நீங்களும் நானும் வாழுகிற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தினுடைய முடிவுக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம், திரித்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தானாய் எதை செய்வது இல்லை. குமாரன் பிதாவையும் ஆவியானவருடைய இடைப்படுதல் இல்லாமல் தானாக எதையும் செய்வது இல்லை. பரிசுத்த ஆவியாகிய தேவன் பிதாவும் குமாரனும் இல்லாமல் செய்வது இல்லை. ஆக ஆண்டவருக்கு மகிமையாக இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்றால் 50வது நாள், அறுப்பின் பண்டிகை. அந்த அறுப்பின் பண்டிகையிலே 50வது நாள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த காலத்திலிருந்து அவர் பரமேறி போன வரைக்கும் 50வது நாள். இந்த 50வது நாளில் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமையாக அறுப்பின் பண்டிகை, தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அறுப்பின் பண்டிகையிலே 50வது நாள் என்று சொல்லப்படுகிற இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்ட காலம், பிதா வெளிப்பட்ட காலம். யூதாது யாத்ராமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராமத்திலே 19ஆம் அதிகாரம், யாத்ராமம் 19:9 தொடங்கி 13 வரைக்கும் ஒருத்தர் படியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையிலே இறங்குவார். ஜனங்கள் சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். 16 வரைக்கும் படிங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்வு கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. தேவனுடைய ஜனங்களே, பிதா பிரத்யட்சமாய் இந்த பூமியில இறங்கின காலம், அந்த காலம் சீனாய் மலையில். அது பிதாவினுடைய இடைப்படுது வெளிப்பட்ட காலம். குமாரன் வெளிப்பட்ட காலம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஐயும் 18ஐயும் ஒரு படிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து 18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதா வெளிப்பட்ட காலம் முடிந்து குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்ட காலம் இது. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே ஆமீன் 1 தொடங்கி ஆமீன் 4வது வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, குமாரன் வெளிப்படுவதற்கு முன்னமே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் அவர் எங்கே வெளிப்படுவார், எப்படி வெளிப்படுவார் என்று திட்டமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்பதும் நம்ம எல்லோருக்குமே தெரியும்.
தெரியும். யோவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம் சொல்கிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3 என்று பார்த்தோம். ஆமீன். அதே யோவான் சுவிசேஷத்திலே நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம். ஆமீன். பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் நான் உங்களுக்கு அனுப்புகிறவருமாகிய பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னேன், ஆமீன், பிதா குமாரன் இவருடைய 2 பேருடைய நாலேஜ் இல்லாம ஆவியானவர் வெளிப்படுவது இல்லை. ஆமீன். இயேசு கிறிஸ்து யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கூட, ஆமீன், ஸ்தோத்திரம், ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு பூமியில் இருக்க குமாரன் மேலே இறங்கினார். வானம் திறக்கப்பட்டது, சத்தம் வந்தது, இதோ இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதா வானத்தில் சத்தமிட்டார். இதே போல நிறைய காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். ஆமீன். நீங்கள் நான் ஆராதிக்கிறவர் திரித்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். கிருபையின் காலத்திலே ஸ்தோத்திரம், குமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட நாள் முதல் கொண்டு பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனது முதல் கொண்டு இதுவரைக்கும் கிருபையின் காலம் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆமீன், ஸ்தோத்திரம். அந்த கிருபையின் நாட்களை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவனுக்கு மகிமையாக விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கட்டாயம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாக வேண்டும். விசுவாச பிள்ளைகளே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்தோத்திரம் தேவை கட்டாயம் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் தகப்பை நமக்கு ஏன் தூய ஆவியை தருகிறார் தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர் வார்த்தையை நமக்கு தர. நீதிமொழிகள் 1:23. நான் சீக்கிரம் போகிறேன். ஆமேன். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். 2, உலகம் நம்மில் வராதபடி கண்டிக்க அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த. 3, நம்மை தேற்ற. ஆமே, நான் போவேன் ஆகில் அது நல்லது, நான் போகாதிருந்தால் ஆமே, ஸ்தோத்திரம், தேற்றற வாழ நம்மிடத்தில் வரார் என்று சொல்கிறார். நம்மை தேற்றுவதற்காக. 4, நம்மை சத்தியத்தில் நடத்த. ஆமேன், ஸ்தோத்திரம், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று போடப்பட்டிருக்கிறது. 5வது, ரகசிய வருகையிலே நீங்கள் நானும் மீட்கப்பட. அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமேன். பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிக நேரம் உங்களிடத்திலே பேசுவதற்கு எனக்கு பல ஆர்வம் இருந்தாலும், பல ஆவல் இருந்தாலும், பல விஷயங்கள் இருந்தாலும், சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லி முடித்து விட்டு போக விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றால் தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் தெரியும். தேவனோடு உள்ள உறவிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கட்டாயம் வேண்டும். அதுல 1, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றால் நமக்கு வரக்கூடிய நன்மை தெரிந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9-10 வரைக்கும் படிக்கும் பொழுது, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். படிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு எங்களோடு சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்க தாயோ தகப்பனோ உறவுகளோ அல்லது நெருங்கினவங்களோ கணவனோ மனைவியை எதுவுமே ஆயத்தப்படுத்தாம இருக்கலாம். ஆனா அப்பா சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என்னிடத்துல அன்பு கூறுகிறவங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணினவைகளை எவருமே பார்க்க முடியாது. ஆமீன். உங்களுக்கும் எனக்கும் அப்பா ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்னமே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள்.
ஆமீன். ஒரு வேளைக்கு உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை, எனக்கு என் குடும்பத்தில் என்ன இருக்குது, எனக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை இல்லை அப்படி சொல்லாதிருங்க. அப்பா உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். மறுமையில் மட்டுமல்ல, இம்மையிலேயே நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை எதிர்காலத்திலே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் தேவன் என்னவெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். போதும். தேவ ஆவியினாலே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவ ஆவியானவர் உங்களை வெளிப்படுத்துவார். நீங்க பண்ற ஜெபத்தினுடைய பதில் என்ன? நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற நெருக்கத்தினுடைய முடிவு என்ன? நெருக்கத்தின் முடிவு என்ன? ஆமென். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார் என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். பயப்படுகிறீர்களோ, நடுங்குகிறீர்களோ, கலங்குகிறீர்களோ, இனி வாழ்க்கை இல்லை என்று நொந்து கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள், தைரியமாயிருங்கள். ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு சபையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆராதனையே இல்லையே, விசுவாச மக்களை அதிகமாக பார்க்க முடியலையே, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கலங்குறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நம்ம அப்பா சொல்லியிருக்காரு, மகனே அடுத்து பாய வேண்டிய காலம் வந்துருச்சு, கொஞ்ச நேரம் பதுங்கி இருன்னு அப்பா வச்சிருக்காரு. நீ பாய வேண்டிய காலம் வருகிறது. எவரும் தடுக்க முடியாதபடி நீ பாய்ந்து தேசத்துக்குள்ளே பாய்ந்து எனக்காய் சாதிக்க வேண்டிய பல காரியம் உண்டு. கொஞ்ச நேரம் பதுங்கியது. நம்மை பதுங்கி இருக்க வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் பதுங்கி இருக்க வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அப்பாட்ட அதிகமாக தொடர்பு கொள்ள வேண்டும். அப்ப ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க எதிர்காலத்துக்கும், உங்க பொருளாதாரம் என்ன, உங்க வீட்டின் நிலைமை என்ன, உங்க குடும்பத்தின் நிலைமை என்ன, உங்க வேலையின் நிலைமை என்ன, உங்க வருமானத்தின் நிலைமை என்ன, உங்களுடைய எதிர்காலத்தில் உங்க பிள்ளைகளுடைய படிப்பு நிலை என்ன, வேலை, எல்லாவற்றை குறித்தும் மறுமையை மட்டுமல்ல இம்மையை குறித்தே அதிகமாய் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களை அறிய வேண்டும் என்றால் தேவ ஆவியினுடைய வெளிப்பாடு வேண்டும். தேவ ஆவி உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் தேவ ஆவிக்குள்ளே நீங்கள் நிரம்புற மனுஷனாக இருக்க வேண்டும். ஷீகாபாலதி அந்த ரபா ரோமர் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்கிறது, ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவருடைய வெளிப்பாடு கேளுங்கள். அப்பா எனக்கு என்னப்பா இப்படி அடிக்கடி சண்டை வருதேப்பா, இந்த சண்டைக்கு என்னப்பா காரணம்? அப்பா இவ்வளவு மன சமாதானம் இல்லையப்பா, இதுக்கு என்னப்பா காரணம்? இதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? சொல்லுங்கப்பா, நீங்க என்னப்பா திட்டம் வச்சிருக்கீங்க? கேட்க வேண்டும். ஒன்று சொல்லட்டுமா? நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ ஏற்படுத்தப்பட்டோம். துதிக்கிற வாழ்க்கை, ஜெபிக்கிற வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, தரமுள்ள ஒரு வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டோம். அப்படி அழைக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட உங்க வாழ்க்கையிலே சோதனைகள் கட்டாயம் வரும், உபத்திரவம் கட்டாயம் வரும், துன்பங்கள் கட்டாயம் வரும். ஆனால் அது எதுவும் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். தானியேலை பிடித்து ஜெபம் பண்ணது நிமித்தமாய் தானியேலை பிடித்து சிங்க கெபியிலே போட்டு விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சிங்க கெபியில போட்டுட்டாங்க. ஆனா சிங்க கெபியில சமாதானமா தூங்கிட்டு இருக்காரு. எந்த தானியேலை உள்ளே போட்டார்களோ, போடுவதற்கு காரணமாக இருந்தார்களோ, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிடித்து சிங்க கெபிக்குள்ளே போடும் பொழுதே அவர்கள் கீழே போவதற்கு முன்னமே சிங்கம் தாவி பிடித்து பீறி போட்டு எலும்புகளை நொறுக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது.
ஆனால் அப்படிப்பட்ட சிங்கங்கள் நடுவே ஒரு நாள் ராத்திரி முழுதும் ரொம்ப நிம்மதியாக படுத்திக்கிட்டு இருக்கார். நீங்களும் நானும் துன்பத்தை பார்த்து பயப்பட அப்பா சொல்லலை. சோதனை பிசாசு மிரட்டலை பார்த்து பயப்பட அப்பா சொல்லலை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவேன். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, தைரியமாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். கர்ஜிக்கிற சிங்கங்கள், மிரட்டுகிற பயங்கரமான ஓநாய்கள், மிரட்டுகிற மிருக கூட்டங்கள், மிரட்டுகிற பேயின் கூட்டங்கள் உன்னை மிரட்டி பார்க்கலாம். ஒரு நாளும் உன்னை தொட முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் வெட்கப்பட்டு போனவன், சிலுவையிலே தலை நசுக்கப்பட்டவன். வெளிப்பாடு வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை வெளிப்பாடு தேவன் தருவார், வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். இது எப்படி தெரியுமா? கேஸ் கொடுக்கிறதுக்கு முன்னமே தீர்ப்பு எழுதப்பட்ட நிலைமை. கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னமே உங்களை குறித்து என்ன குறித்து கேஸ் கொடுத்தாச்சு, ஆனால் ஏற்கனவே தீர்ப்பு எழுதியாச்சு. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய சோதனை, வரக்கூடிய சோதனை, வேதனைகள், போராட்டம், உபத்திரவம், இது எல்லாமே தீர்ப்பு அப்பா எழுதிட்டார். அந்த தீர்ப்பு எல்லாமே அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு விடுதலையும் சாதகமாக தான், ஒரு நாளும் பாதகமாய் வரப்போவது இல்லை. கைகளை வைத்து அல்ல சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்பாடை பெற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தல புஸ்தகம் 27வது அதிகாரத்திலே 20லிருந்து 24 வரைக்கும் ஒரு படித்து பாருங்கள். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஷிபாலதி அந்த ரபா. அப்போஸ்தல 27 20லிருந்து 24 வரைக்கும். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள். இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அல்லேலூயா. நல்லவர். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிருக்கிற இந்த சமயத்தில் உலக மக்களுக்கும், ரட்சிக்கப்படாத மக்களுக்கும், அவிசுவாசம் உள்ள மக்களுக்கும், அவநம்பிக்கை உள்ள மக்களுக்கும், நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கும் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிருக்கிற சமயத்தில் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் அவர்கள் காப்பாற்றப்படும் என்று தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு தெரிய வேண்டும். இது தெரிந்தால் நீங்களும் புலம்ப மாட்டீங்க. இது தெரிஞ்சா நீங்களும் பரபரக்க மாட்டீங்க, முறுமுறுக்க மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, தைரியமாய் நிற்போம். காரணம், ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏற்படுகிற துன்பம், உலகத்தில் ஏற்படைய வாதையோடு நீங்கள் நானும் அழிவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த வாதைக்கு மத்தியிலே 100 பேர்னாலும் 99 பேர் நம்ம கண்ணு முன்னுக்கு மடிஞ்சாலும் நாம் தைரியமாய் நின்று என் கர்த்தரே தேவன், என் தகப்பன் நல்லவன் சொல்லி அப்பாவை பறைசாற்றத்தான் உங்களையும் என்னையும் அப்பா ஏற்படுத்தியிருக்கிறார். வெளிப்பாடு வேண்டும். ரெண்டாவது காரியம் சொல்ல வருவார். ரெண்டாவது காரியம் சீக்கிரம் போய் விடலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சபராதி அந்த ரபா. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 11-12 படிச்சு பாருங்க.
மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். உங்களையும் என்னையும் தவிர தேவனுக்குரியவைகளை அறிவதற்கு எவரும் கிடையாது. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனுக்கு நிகரானவன் யார் என்று சொன்னார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், பெந்தகோஸ்தே பண்டிகை நாள் என்று கொண்டாடப்படுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்குரியவைகளை மட்டுமே அதிகமாய் அறிவதற்கு நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் 8வது வசனத்தை படித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம். அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. அதாவது யோசேப்பை எங்கே சிறைச்சாலையில் போட்டார்களோ, போட்ட சிறைச்சாலை யோசேப்பு இருந்த சிறைச்சாலைக்குள்ளே 2 பேர் சொப்பனத்தை கண்டு, அவர்கள் பானபாத்திரக்காரனும் சுயமாயும் சொப்பனம் கண்டு அர்த்தம் தெரியாமல் விழிபதுங்கி இருந்து கொண்டு அதிகாலையிலே யோசேப்பிட்ட சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை படிப்பான். அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? போதும். தேவனுக்குரியவைகளை அறியும்படிக்குத்தான் உங்களை என்னை அப்பா அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உலகத்தை பற்றி அதிகமாய் தெரிவதற்கோ, அல்லது இம்மையை குறித்து அதிகமாக தெரிவதற்கோ, அல்லது அழிந்து போறவைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ, இன்றைக்கு இருந்து நாளைக்கு போற மனுஷனை பற்றி தெரிந்து கொள்வது, அதற்காக நீங்கள் நான் ஏற்படுத்தப்படவில்லை. அதற்காக நீங்கள் நான் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. தேவனுக்குரியவைகளை அறிவோம். தேவனுக்கு தரிசனங்களை பார்க்க, தேவ தரிசனங்களை பார்க்க, அனனியாவை போல தேவ தரிசனங்களை பார்க்க, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுக்குரியவைகளை அறிவதற்கு படிச்சு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 வரைக்கும் படிச்சு பாருங்க, பார்க்கலாம். அல்லேலூயா. 1 பேதுரு 1:10-12. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து, நீங்கள் நான் பெற்றுகிற ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்கள், பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இன்னதென்பதை ஆராய்ந்து பார்த்தாங்க. தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள். தேவ தூதர்களுக்கு வெளிப்படாத, தேவ தூதர்களுக்கு சொல்லப்படாத பல விஷயங்களை தகப்பை உங்களுக்கு எனக்கும் சொல்லிக் கொடுத்து பிள்ளைகள் அந்தஸ்துல அரவணைக்க அப்பா ஆயத்தமா இருக்கிறார். தேவனுக்குரியவைகளை அறிவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம். உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை தேவனுக்குரியவைகளை அறியட்டும். மனுஷனை பற்றி அதிகமாக தெரிந்துக்க வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரம். கிட்ட போக போக முட்டை பகையாகும். நெருங்க நமக்கே சீனாகி போயிடும். ஆனால் அப்பாட்ட நெருங்க இன்னும் போகணும், இன்னும் நெருங்குங்கிற அந்த ஆர்வம் தான் வரும். அல்லேலூயா. 3ஆவதாக பாருங்கள், ஸ்தோத்திர, ஆண்டவருக்கு மகிமையாக நம்முடைய ஜெபமே தூய ஆவியினால்தான். ஆமென். ஜெபமே முதலாவது சொன்னேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்த தேவன் நம்முடைய அப்பா உங்களுக்கு எனக்கும் ஆயத்தம் பண்ணினவைகளை பற்றி அந்த வெளிப்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக ஆயத்தம் பண்ணினவைகளை வருங்காலத்தை குறித்து நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததியை பற்றியே ஆயத்தம் பண்ணினவைகளை தெரிந்து கொள்வதற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சகல போராட்டங்கள், பாடுகள், இவைகளுக்கு மத்தியிலே அதனுடைய தீர்வை பற்றி தெரிந்து கொள்ள
கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது நம்முடைய ஜெபமே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும். இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும், எனவே நான் அதிகமாக சொல்ல விரும்பல. ஸ்தோத்திரம். ஆமென். ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது அவர் தாமே ஆமென் அவருடைய பிதாவின் சித்தத்தின்படியே நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். எனவே நம்முடைய ஆவியின் சிந்தை இன்னதென்று அப்பா அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம், பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணாதான் கிரியை நடக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு மகிமையாக ஆமென் 31 படிச்சு பாருங்க, பார்க்கலாம். ஆமென். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஸ்தோத்திரம். தைரியமா வீதியில கெட்ட வார்த்தை பேசி சண்டை ஓடுற ஆட்களுக்கு மத்தியில நம்ம தைரியமா பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து அப்பாவுடைய வசனத்தை சத்தமா சொல்லணும். வெக்கப்படக்கூடாது. அதுதான் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா. நான் கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன். இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நீங்கள் நான் இருக்கிறதுக்காகத்தான் அப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? சுவிசேஷம் சொல்கிறோம், ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆமென், சபைக்கு வர்றோம், நல்லது. ஆனால் நான் உங்களை என் விசுவாச பிள்ளைகளாகிய உங்களை இப்படி மட்டும் பார்க்க விரும்பல. நான் உங்களை பார்க்க விரும்புறது, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, என்னை விட அப்பா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. படிச்சு பாருங்க அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக 21ஆவது அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும் ஒருத்தர் படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளை ஆகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் தன் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். நல்லா கவனிங்க மக்களே. இருக்கிற அப்போஸ்தலனையே பிரதான அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதான அப்போஸ்தலனுக்கு எவ்வளவும் குறைவுள்ளவன் அல்ல. 3 மிஷனரி பிரயாணங்களை செய்தவர், 10,000 பாஷைகளை பேசுகிறவர், அந்நிய பாஷைகளை. 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு பரதேசுகளில் இருந்து வாக்கு கட்டாத பேச்சுக்களை கேட்டு வந்தவர், பல சபைகளை ஸ்தாபித்தவர், வரங்கள் அதிகமாய் கிரியை செய்கிறது, பெரிய அப்போஸ்தலன். அப்படிப்பட்ட அப்போஸ்தலனுக்கே அவருடைய கச்சை எடுத்து கட்டி கொண்டு இந்த கச்சையுடையவனை எருசலேமிலே யூதர்கள் புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தை எங்கே? பிலிப்பு சுவிசேஷ வீட்டிலே பிலிப்பினுடைய 4 குமாரத்திகள் கன்னியாஸ்திரிகள் 4 பேருமே தீர்க்கதரிசிகள். இந்த 4 பேருமே தீர்க்கதரிசிகள். இந்த 4 தீர்க்கதரிசிகள் இருந்த அந்த வீட்டில் அநேக நாளாய் இருக்கிறார்கள். அநேக நாள் இருக்கும் பொழுது இந்த அநேக நாள் தினந்தோறும் ஜெபம் நடக்கும், தினந்தோறும் தீர்க்க தரிசனம் வந்திருக்கும், தினந்தோறும் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அகபுங்கிற ஒரு தீர்க்க தரிசியை கரெக்டாக போய் அனுப்பி பவுலுக்கே சொல்லும்படி கர்த்தர் வைத்தார். என் விசுவாச பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான் பயன்படுத்தும். மேலோட்டமான ஒரு ஜெபத்தையும் ஒரு பாடலையும் ஒரு துதியையும் ஒரு அந்நிய பாஷையும் பேசிவிட்டு போவதற்காய் கர்த்தர் அபிஷேகிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ராஜாக்களுக்கு சொல்ல வேண்டும் தீர்க்க தரிசனம். நீங்களும் நானும் ஊர் தலைவனுக்கு சொல்ல வேண்டும் தீர்க்க தரிசனம். நீங்களும் நானும் அப்பல்லோவை போன்ற சரியான சத்தியம் தெரியாத ஊழியர்கள் வந்து நம்முடைய ஆவியிலே ஆவியானவர் சொல்லிக் கொடுத்த பொழுது அவர்களை இழுத்து சேர்த்து கொண்டு அவர்களை இன்னும் அதிகமான சத்தியத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தேசத்தை கலக்க வேண்டும். தேசத்தை கலக்கிறோமோ இல்லையோ, உங்கள் வீட்டையும் உங்கள் தெருவையும் நீங்கள் கலக்குங்க. உங்கள் பகுதியை கலக்குங்க சுவிசேஷத்தினால. ஐயா, என் பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் என்ன இப்படியே பேசுகிறார், ஒரு ஆசிரமான வசனம் சொல்ல மாட்டாரா, நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பன்னு சொல்லி. ஸ்தோத்திரம். கவனிங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கான பணங்களை அப்பா தர்றதுக்கு அப்பா ஒரு தூசி மாதிரி பூன் ஊதி விட்டுருவார். பயங்கரமான பெரிய பெரிய பங்களாவை தர்றது அப்பாவுக்கு அற்ப காரியம், தூசி மாதிரி ஊற்றி விட்டுருவார். பெரிய பெரிய வேலையும் சம்பாத்தியமும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மருமகனும் நல்ல நகை நட்டம் எல்லாம் கொடுத்து மேன்மைப்படுத்தி மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை அழகு பார்க்கறது அப்பாவுக்கு கட்டாயமாக ரொம்ப இஷ்டம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது அப்பாவுக்கு பிரியம். நீங்கள் நானும் அப்பாட்ட அதிகமாக நெருங்குவோம். இது இல்லாமல் போகிற பொருளை போய் அதன் பக்கம் நம்ம நாட்டம் போகணும்னு அவசியம் இல்லை. யாருமே தர முடியாததை அப்பா இலவசமாக அள்ளி கொடுத்துருக்கிறார். உங்கள் பாவத்தை யாரும் மன்னிக்குவா? யாராவது மன்னிக்க முடியுமா? பாவ மன்னிப்பை தர முடியுமா? பாவத்திலிருந்து விடுதலையை தர முடியுமா? சாபத்திலிருந்து விடுதலை தர முடியுமா? கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை தர முடியுமா? பேயிட்டிருந்து உங்களை என்னை காப்பாற்ற முடியுமா? மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா? நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா? இல்லை பரலோகத்து போன உடனே உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் கைவேலை இல்லாத வீட்டை கற்றி சொல்லியிருக்காரே, அதை யாராவது தர முடியுமா? யாருமே எந்த காலகட்டத்திலும் தர முடியாதவைகளை அப்பா அள்ளி கொடுத்திருக்கிறாரே. இல்லாம போற சாப்பாட்டையும் பணத்தையும் வேலையையும் வருமானத்தையும் மதிப்பையும் மரியாதையும் தகப்பை அள்ளி குமிச்சிருவார். அள்ளி குமிக்க அப்பா வாழ முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது, தெரிந்து கொள்ளுங்கள். அப்பா சொல்றார், உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், நீ தெரிஞ்சுக்க, நெருங்கி வா, என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள். நான் கட்டாயமாக சொல்லுவேன் உனக்கு என்ன ஆயத்தம் பண்ணிக்க சொல்ல முடியும். நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரியும். அப்பா ஆயத்தம் பண்ணினவைகள், சோர்வுகள், போராட்டங்கள், சோதனைக்கு மத்தியிலே முடிவு என்னங்கிறதை குறித்து அப்பா வெளிப்படுத்துவார். ஜெபமே ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது வீடு அசையும், தெரு அசையும், ஊர் அசையும், அநேக மனுஷனுடைய வாழ்க்கை அசையும். உங்களையும் என்னையும் பார்த்து எதிர்த்து கேலி பேசுகிற மனுஷன், பரிகாசிக்கிற மனுஷன், ஆமென் ஸ்தோத்திரம், பல ஏளனம் பண்ணுகிற மனுஷன், ஒரு மாதிரி துச்சமாக பார்த்து போகிற மனுஷன், அப்படிப்பட்ட இருதயத்தில் அப்பா அசைக்கிற மகாபரிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஊற்றப்பட்டு நீங்கள் நானும் முழங்கால நின்னா போதும், பேயின் ராஜ்யம் பயங்கரமாய் நடுங்குது. கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய், தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய், அகபு தீர்க்கதரிசியை போல, ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போல, மக்கபல ஷக்கர பௌபி அந்த ரிபி அந்த ரபா, ஒரு ஸ்தேவானை போல நான் சில வாரங்களுக்கு முன்னே சொன்னேன் அல்லவா, எழும்பி பிரகாசிக்கிறது ஒரு அனுபவம். அடுத்து அதனுடைய உச்சகட்டம் எரிந்து பிரகாசிக்கிறது. எரிந்து பிரகாசிக்கிறவன் எழும்பி பிரகாசிக்கிறது அவசியம் இல்லை. ஆனால் எழும்பி பிரகாசிக்கிறவன் கட்டாயமாக எரிந்து பிரகாசிக்கிற அனுபவத்துக்கு போயாக வேண்டும். உங்களையும் என்னையும் அப்பா எரிந்து பிரகாசிக்க அழைத்திருக்கிறார். தைரியமாயிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஒன்றும் வாய்க்காதே போகும். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்கள். உலகம் நடுங்கும், பேயின் ராஜ்யம் நடுங்கும். ஆமீன். இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் இப்ப இருக்க பிரச்சனையை வச்சு உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணாதீங்க. இதுவல்ல உங்க வாழ்க்கையின் முடிவு. உங்க வாழ்க்கையின் முடிவு அப்பா பிரம்மாண்டமா ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த பிரம்மாண்டமாய் ஆயத்தம் பண்ண வேலை பார்க்கணுமா, தெரிஞ்சுக்கணுமா, கேட்கணுமா, அப்பா சொல்லணுமா, பரிசுத்த ஆவிக்குள் நிரம்புங்க. ஆவியானவரே என்னை ஊற்றுங்க, நிரம்புங்க. பரிசுத்த ஆவி நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஆவி நிரம்பி ஜெபிக்க 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 கர்த்தர் வெளிப்பாட்டை தருவார். தரிசனங்களை கொடுப்பார், தீர்க்க தரிசனங்களை கொடுப்பார். வேத வசனமும் அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். திரித்துவத்தில் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். போதும், அப்பா துக்கப்படுத்தினது போதும்.
இனி அப்பா ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தமாகும். ஆவியானவர்கள் நிரம்புங்க. ஆமென். வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? தேடி வருமுங்க. உங்களை தேடி பாருங்க. அப்பா கட்டாயம் எல்லாத்தையும் தேடி வர பண்ணுவார். தேடி வந்து கொடுத்து போவாங்க. தேடி வந்து கொடுத்துட்டு உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. அந்த ஆசீர்வாதத்துக்காகத்தான் நீங்கள் நான் இருக்கிறோம். அந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி. அல்லேலூயா ரீபா கர ஷக்கரபோ பியாந்தரபா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்க பரிசுத்த பிரசன்னம் இறங்கி இருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா பேசுகிறவரே, அப்பா பேசி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, பேசி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இமேஜர் அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. F major. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு வருவரை. கையை வைத்து சத்தமா சொல்லுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்த குடும்பமா நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்கள் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்த என் அன்பு தகப்பனை உங்க ஆதரிக்கிற முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை வாழ பண்ணுகிறவரே நீங்க தான்ப்பா. இந்த சந்ததியில படைத்தவரே நீங்க தான்ப்பா. எங்களை படைத்தவர் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க ஆயத்தம் பண்ணிட்டீங்கப்பா. எதுவும் இனிமே எங்களுக்குன்னு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. செய்து முடிச்சிட்டீங்கப்பா. செய்து முடிச்சு ஆயத்தம் வச்சிருக்கீங்க. எங்க அப்பா கிட்ட நாங்க நெருங்கன்னு தான்ப்பா நீங்க ஏங்குறீங்க. அப்பா நெருங்க ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, இம்மைக்காக மாத்திரம் உங்களை நாங்க தேடினா நாங்க எல்லாரும் பார்க்கலாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் மாறி போயிருவோம். அப்பா எங்களுக்கு இம்மையை விட நீங்க தான்ப்பா எங்களுக்கு வேணும். கோடிக்கணக்கான பணங்களை விட, பெரிய வசதி வாய்ப்பை விட, மதிப்பு மரியாதையை விட, மிடுக்கா திரிவதை விட அப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கு வேணும். உங்க பாதம் தான்ப்பா வேணும். உங்க சமானம் தான்ப்பா எங்களுக்கு வேணும். உங்க சித்தம் தான்ப்பா நாங்க செய்யணும். தயவா எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் குழந்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற என் பிள்ளைகளுடைய அப்பா, என் பிள்ளைகளுடைய கஷ்டத்தெல்லாம் நீங்க மாற்றுங்க இயேசுவின் நாமத்துல. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தவர். அவருடனே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று பார்க்கிறோமே. கட்டாயமா நீங்க தரப்போறதுக்காய் நன்றிப்பா. பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டணமேனு கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தகப்பை தர்றதுக்காய் நன்றி தகப்பனை. பலவீனங்கள் மாறினதுக்காய் நன்றி தகப்பனை. சுகவீனம் நீங்கினதுக்காய் நன்றி தகப்பனை. சந்தோஷ குறைவுகள், சமாதான குறைவுகளால் நீங்கினதுக்காய் நன்றி தகப்பனை. வீட்டில் வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தை என் தகப்பை கணக்கு வழக்கு இல்லாம அள்ளி 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 பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு கொடுக்கிற என் தகப்பை கொடுக்கிறபடியா நன்றி தகப்பனை. நன்றி தகப்பனை. இயேசுவின் நாமத்தில் மக்களுக்குள்ள உங்க மேல வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை பெருகட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யார் நிமித்தம் என் பிள்ளையை காயப்பட்டு தலை நிமிர முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாலும் என் பிள்ளைகளை நீங்க மார்போடு அணைத்து தலை நிமிர பண்ற தகப்பே, உம்மாலே
ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனது விளக்கு எரிய செய்தீர், என்னுடைய இரவை என் பகலாக்கினீர். தாவீது பாடுறாரே, அதே போல என் பிள்ளைகளுடைய விளக்கு எரியட்டும்பா, என் பிள்ளைகளுடைய இரவு பகலாகட்டும்பா. பசும்புல் மேய்ச்சல்ல நடத்தி கொண்டு போற தகப்பே, பிள்ளைகளுக்கு ஒரு குறையில்லாமல் நிறைவாய்க்கு ஆதரிப்பதாக வெகு சீக்கிரமாய் இந்த தடையை மாற்றி போடுங்கப்பா. நாங்கள் அதிகமாய் உற்சாகத்தோட ஊக்கத்தோட எக்கால சத்தத்தோட துதித்து ஆராதித்து எங்க அப்பாவை உயர்த்த தூய ஆவியின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜனத்துடைய வேலை, தொழில், வியாபாரங்கள், குடும்பம், நன்மை சகலமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் நிறைவு உண்டாகட்டும். தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் பெருகட்டும், வெளிப்பாடுகள் பெருகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சபை ஆரம்பிக்கட்டும், ஊழியம் செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதையும். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வருகை பரியந்தம் சக நாட்களிலும் இப்போதும் எப்போதும் இருப்பதாக.